பிரியா, உங்க அம்மாக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, வேலைக்கு வர மாட்டாங்கன்னு கொஞ்சம் போய் சொல்லிடுமா? என்ன பிரியா? இல்ல, எங்க அம்மா இன்னைக்கு வேலைக்கு வரல, அதான் சொல்ல சொன்னாங்க. வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணணும், ஒரு நிமிஷம் கிளீன் பண்ணிட்டு போயிடுறியா? சரி. சரி, அப்ப நான் கிளம்புவாக்கா? ஸ்கூல் லீவு தானே, சும்மா தானே இருக்க, அப்படி உட்காரு. ஏன் இங்க உட்கார்ற? சோப்பால போய் உட்காரல. இல்ல, பரவாயில்ல. உங்க அம்மா ஏன் இன்னைக்கு வேலைக்கு வரல? இல்ல, எங்க அம்மாக்கு காய்ச்சல், வீட்டுல படுத்துட்டு இருக்காங்க, அதான் இன்னைக்கு வேலைக்கு வரல. அம்மா, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க வெளியே போயிருக்காங்க. இல்ல, வேணாம். பரவாயில்ல, வாங்கிக்கோ. சரி, உங்க வீட்டுல கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டாங்களா? இல்ல, நான் இது வரைக்கும் புது ட்ரெஸ்ஸே போட்டதில்ல. எங்க பக்கத்து வீட்டுல இருக்க அங்கிள் எப்பயாவது அவங்களுடைய பழைய ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சாரி, எனக்கு இங்கிலீஷ் ஹோம்வொர்க் இருக்கு, நீ வாசிக்கிறியா? நான் எழுதிக்கிறேன். இல்ல, எனக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது. ஏன் உங்க ஸ்கூல்ல உனக்கு இங்கிலீஷ் சொல்லி தரலையா? இல்ல, எங்க அப்பா இறந்ததுல இருந்து நான் ஸ்கூலுக்கே போல. ஸ்கூலுக்கு போலியா? ஏன்? இல்ல, எங்க அம்மா ஸ்கூலுக்கு போவேன்னா யூனிஃபார்ம் எடுக்க, நோட் புக்ஸ் வாங்க, ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு எங்க அம்மா ஸ்கூலுக்கு போவேனான்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஹாய் கவிதா. ஹாய் ஜோதி. ஏய், வாட் ஹேப்பன்? ஏன் டல்லா இருக்க? ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? இனிதான் பண்ணணும். இட்ஸ் ஓகே. ஹூ இஸ் தட் கேர்ள்? நான் பார்த்ததே இல்ல. இவ பேர் பிரியா. இவங்க அம்மா எங்க வீட்டுல தான் வேலை செய்யறாங்க. பாவம், இவளோட அப்பா கூட இல்ல இவளுக்கு. இவங்க அப்பா இருந்ததும் இவளோட படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பாவம் இல்ல? ஓ, இப்ப வீட்டுல சும்மா தான் இருக்கியா? இல்ல, பக்கத்து தெருவில் எங்க அம்மா எனக்கு ஒரு அங்கிள் வீட்டுல வேலை கேட்டிருக்காங்க. அந்த அங்கிளும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால அடுத்த வாரத்துல இருந்து அந்த அங்கிள் வீட்டுக்கு நான் வேலைக்கு போயிடுவேன். ஏய், ராயல் கிட்ஸ் ப்ரோக்ராம்.
ஜோதி, இந்த பொண்ணு பாவம். நான் மட்டும் ஜாலியா ஸ்கூலுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம், நல்லா புது ட்ரெஸ் போடுறோம். இந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்ல, பாவம். அப்பா கூட இறந்துட்டாங்க. நாம என்ன பண்ண முடியும்? ஏய், ஐ ஹேவ் an idea. என்னது? நீ இந்த ப்ரோக்ராம் பார்த்திருக்கியா? அம்மா, ராய் கிட்ஸ் நல்லா ப்ரே பண்ணுவாங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க. எங்க வீட்ல கூட தவறாம பாப்போம். இந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க யாருக்காக ப்ரே பண்ற தெரியுமா? மத்தவங்களுக்காக. முக்கியமா இந்த பிரியா மாதிரி பொண்ணுக்கு அவங்க கண்டிப்பா ப்ரே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி படிக்க முடியாம வேலைக்கு போற எத்தனை குழந்தைங்கள அவங்க படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்க இப்ப பெரிய வர்ஷிப் லீடராகவும் பிரேயர் வாரியராகவும் இருக்காங்க. ஓகே, கேன் வி கால் நவ? ஓகே, போன் கூட. டூ 4 5 1 9 4 5 1. அக்கா, என்ன நிஜமாலே படிக்க வைப்பாங்களா? நானும் உங்களை மாதிரி ப்ரே பண்ணுவேனா? நம்ம இப்பயே உங்களுக்கு ஃபோன் பண்ணி உனக்காக ப்ரே பண்ண சொல்லலாம். ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்வார், சரியா? ஹலோ, ராயல் கிட்ஸா? ஆமாம்மா, நீங்க? அக்கா, என் பேரு கவிதா, என் ஃப்ரெண்டு பேரு பிரியா. அவளுக்காக நீங்க கொஞ்சம் ப்ரே பண்றீங்களா? அந்த பொண்ணுக்கு என்னம்மா? பாவம்க்கா, அவங்க அப்பா கூட இறந்துட்டாங்க. அவங்க அம்மா கூட வீட்டு வேலை பாக்குறாங்க. அவளோட படிப்பையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரத்துல இருந்து அவ வீட்டு வேலைக்கு போறா. நீங்க அவளோடய பேசுங்க அக்கா. ஹலோ அக்கா. ஹலோ, நீதான் பிரியாவாம்மா? ஆமாங்கக்கா. அக்கா, என்னை படிக்க வைப்பீங்களா அக்கா? நீ கவலைப்படாதம்மா, உனக்காக நாங்கள் டெய்லி ப்ரே பண்ணுறோம், சரியா? நீ படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணுறோம். நீயும் ப்ரே பண்ணிக்கோ, ஓகேவா? சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன சொன்னாங்க? எனக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. சீக்கிரமா நான் படிக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாம மட்டும் சந்தோஷமா கொண்டாடினா போதாதுல்ல, பிரியாவும் கொண்டாடணும்ல. ஒரு நிமிஷம் நில்லு. இந்த பிரியா. இல்ல, வேணாம். பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், இந்த புது ட்ரெஸ் உனக்கு கிறிஸ்மஸ்க்கு. நியூ இயர்க்கு நான் உனக்கு புது ட்ரெஸ் தரேன், ஓகேவா? சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. அப்ப நான் கிளம்புவாக்கா. பாய் பாய். இந்த பிரியா போன்று எத்தனையோ பிரியாக்கள் எதிர்காலத்தையே இருளுக்கு இரையாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த குழந்தைகளின் மனது போல உங்கள் மனதும் மாறுமா?